நடத்த உதவும் மிக பெருமையான ஒரு நிகழ்வை உங்கள் முன் கொண்டு வருகின்றனர் நம் அன்னூரின் மாணவ மாணவிகள். அது 40 ஹதீஸ் வழங்கும் நிகழ்ச்சி. 40 ஹதீஸ் என்பது வெறும் மனப்பாட நிகழ்ச்சி அல்ல, அது நம் வாழ்க்கையை மாற்றும் ஒழுக்கத்திற்கு. ஒவ்வொரு ஹதீஸும் ஒரு பொக்கிஷம். அதை நாம் கற்று புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம் வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஹதீஸ் ஒன்று இறையியல். அத்தீனு யுஸ்ருன், தீன் எளிதானது. ஹதீஸ் 2 வணக்கவியல். மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. ஹதீஸ் 3 வணிகவியல். மன் கஸ்ஸ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 4 வாழ்வியல். அஸ்ஸலாமு கபலல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 5 பண்பியல். அலைக்கும் பிசிதிகி, எப்போதும் உண்மையை பேசுங்கள். ஹதீஸ் 6 இறையியல். இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எல்லாம் நம் எண்ணங்களை கொன்றமைகின்றனர். ஹதீஸ் 7 வணக்கவியல். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானில் ஒரு பகுதியாகும். ஹதீஸ் 8 வணிகவியல். மனின் தஹபன் ஹூபத்தன் ஃபலைஸ மின்னா, எவர் ஒரு பொருளை அபகரித்துக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 9 வாழ்வியல். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்கள் கீழ் உள்ளது. ஹதீஸ் 10 பண்பியல். இஜ்தனிபுல் கலப, கோவத்தை தவிர்த்து விடுகள். ஹதீஸ் 11 இறையியல். இதா சால்த ஃபஸ்அலில்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடமே கேள். ஹதீஸ் 12 வணக்கவியல். அஃலலுல் அமாலி இந்தல்லாஹி ஸலாத் ஃபி அவலி வத்திஹா, அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த செயல் தொழுகையே அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும். ஹதீஸ் 13 வணிகவியல். தூபா லிமன் தாபா கஸ்புஹு, எவருடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குமோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஹதீஸ் 14 வாழ்வியல். இதா தஹல்தும் பைத ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி, நீங்கள் வீட்டில் நுழைந்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் கூறுங்கள். ஹதீஸ் 15 பண்பியல். லா யதுஹுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஹதீஸ் 16 இறையியல். அஹ்சனுல் கலாமி கலாமுல்லாஹ், சொற்களில் சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல்லாகும். ஹதீஸ் 17 வணக்கவியல். அத்துஆஉ சிலாஹுல் முஃமின, துஆ முஃமினின் ஆயுதமாகும். ஹதீஸ் 18 வணிகவியல். மனிதா மா லைஸ லஹு ஃபலைஸ மின்னா, தனக்கு சொந்தம் இல்லாததை சொந்தம் கொண்டாடுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. ஹதீஸ் 19 வாழ்வியல். ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் இருக்கிறது. ஹதீஸ் 20 பண்பியல். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்கா, நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புகிறான். ஹதீஸ் 21 இறையியல். இதஸ்தஅல்த ஃபஸ்அலில் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுவாயாக. ஹதீஸ் 22 வணக்கவியல். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார். ஹதீஸ் 23 வணிகவியல். அத்தாஜிரு சதுகுல் அமீனு மஅன் நபீன வ சித்திகீன வ ஷுஹதாஇ, உண்மையான நம்பிக்கையுள்ள வியாபாரி மர்மை நாளில் நபிமார்களுடன் இருப்பார். ஹதீஸ் 24 வாழ்வியல். லா தசுப்பன்ன அஹத, நீ எப்போதும் யாரையும் திட்டாதே. ஹதீஸ் 25 பண்பியல். அஸ்ஸஹீஹு கரீபும் மினல்லாஹி கரீபும் மினல் ஜன்னதி, தர்மம் செய்பவர் அல்லாஹ்விற்கும் சொர்க்கத்திற்கும் நெருக்கமாக இருப்பார். ஹதீஸ் 26 இறையியல். இத்தகில்லாஹ ஐஸ்மா குந்த, எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு பயப்படு. ஹதீஸ் 27 வணக்கவியல். அத்துஆ உம்முல் இபாதத்தி, துஆ வணக்கங்களின் மூளையாகும். ஹதீஸ் 29 வாழ்வியல். இய்யாக்கும் வ கஸ்ரத்தல் இல்ஃபி ஃபில் பைஅ, வியாபாரத்தில் அதிகமாக சத்தியம் செய்வதிலிருந்து தவிர்த்திடுங்கள். ஹதீஸ் 29 வாழ்வியல். மல்லம் யஷ்குர் நாஸ லம் யஷ்குருல்லாஹ், மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவராக ஆக மாட்டார்.
ஹதீஸ் 30 பண்பியல் அல் கலிமத்து தையபத்து சதகா. நல்ல வார்த்தை தர்மமாகும். ஹதீஸ் 31 இறையல் அஜில்லுல்லாஹ யக்ஃபிர் லக்கும். அல்லாஹ்வின் மேன்மையை மனதில் நிறுத்துங்கள், அவன் உங்களை மன்னிப்பான். ஹதீஸ் 32 வணக்கவியல் சூமு தஸ்யஹு. நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஹதீஸ் 33 வணிகவியல் லானல்லாஹு சாரிக. அல்லாஹ் திருடனை சபிக்கிறான். ஹதீஸ் 34 வாழ்வியல் லா துமாரி அஹாக. நீ உன் சகோதரிடம் சண்டை செய்யாதே. ஹதீஸ் 35 பண்பியல் இன்னல் கலப மினஷ் ஷைத்தான். நிச்சயமாக கோபம் ஷைத்தானால் ஏற்படுகிறது. ஹதீஸ் 36 இறையல் மன் அத்தானி தஹலல் ஜன்னத. எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். ஹதீஸ் 37 வணக்கவியல் மானகசத் சதகத்து மிம்மாலி. தர்மம் செல்வத்தின் குறைவு ஏற்படுத்தாதே. ஹதீஸ் 38 வணிகவியல் தலபுல் ஹலாலி வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமீன். ஹலாலை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். ஹதீஸ் 39 வாழ்வியல் தஹாதவ் தஹாபு. அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள், அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். ஹதீஸ் 40 பண்பியல் ஈயாக்கும் வல் கித்ப. பொய் சொல்வதிலிருந்து தவிர்த்திருங்கள். Alhamdulillah, deeply rooted words. All praise is due to Allah. You simply express gratitude for being guided to the right. This is a timeless pearl of wisdom. Thank you for sharing this beautiful reminder. We learned something valuable today. Alhamdulillah.